இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஜனவரி மாதத்திலே 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை எப்படி வார ராசி பலன் இருக்கப் போகிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும். அவர்களிலிருந்து சுக்கிர பகவான் முதல்ல வெளியில் கிளம்புவார். 2ஆம் இடத்துக்கு தன்னுடைய நண்பனுடைய இடமான சனி பகவானின் இடத்துக்கு போகிறார், மகர ராசிக்கு. அதுக்கப்புறமா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முடிந்து 15ஆம் தேதி அன்று மகர சங்கராந்தி அன்று உத்தராயண புண்ணியகாலம் என்கிற இந்த காலத்துக்குள்ளார சூரியன் உள்ள வந்துடுவார். காலச்சக்கரனின் 10ஆம் இடமான இடத்துக்கு உங்களுடைய ராசி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே வரார். ராஜா வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு குதூகலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மனதில் வரும். நல்ல ஒரு பரபரப்பான சூழ்நிலை, ஸ்திரமான சூழ்நிலை, செஞ்சிடணுன்ற வேகங்கள் இதெல்லாம் கிடைக்கும். லாபஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் உள்ள நுழையிறாரு. சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் உள்ள வருவார். இப்படி அவர் உள்ள வருவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்திலும் புதிய பரிமாணத்தை காட்டுவார். செயல்களிலே நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும். குருவின் பார்வையானது உங்கள் ராசி மேலே விழுகுது. அதனால் எப்படி பார்த்தாலும் குரு விட்டு கொடுக்கறதா இல்லை. ஏன்னா உங்கள் ராசியோட நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவேனா அப்படிங்கிறார். 3ஆம் இடத்தையும் பிடிச்சி வச்சுட்டார். அதனால் 3 மற்றும் லாபம், எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறதுக்கு கருத்தே இல்லாமல் உங்களை கரெக்டாக கிரிப்பில் வச்சுருக்கார். 3, 7, 11 அப்படின்னு காமத்திரிகோணம் சொல்லுவாங்க. நார்மலாக மனசு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிட்டா சந்தோஷத்தை கொடுத்துரும் இல்லையா. இதுதான் இந்த வாட்டி குரு உங்களுக்கு கொடுக்குறார். மிதுன ராசியிலே வக்கரகதியிலே இருந்து இப்படிப்பட்ட காலகட்டங்களில் அங்கே சந்திரன் வருகிறார் உங்கள் ராசிக்குள்ளார மூல நட்சத்திரம் போது, அமாவாசையும் போது. அப்போ உங்களுக்கு சகலவிதமான நல்ல நன்மைகளையும் சகலவிதமான முயற்சியின் வழியாக வரக்கூடிய பலன்களையும் இந்த நாட்களிலே உங்களுக்கு தருவார். அதனால் இந்த வாரத்தில் தை அமாவாசை 18ஆம் தேதி வருகிறது. அன்றை 18, 19 2 நாள் போதாயன அமாவாசையோடு இருக்கும். இந்த நாட்களிலே நீங்கள் தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கின கர்ணன் மாதிரி இருக்கணும். வலது கை கொடுத்தா இடது கை தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது ஒரு பலனை தரும். எப்படி எதிர்பார்க்கலான்னாக்கா, நம்ம முன்னேற்றமான பாதை, வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை எதுனாக்கா, எதையும் முன்னின்று நடத்தி செயல்படுத்தக்கூடிய காலகட்டங்களில் கொண்டு வரணும். இந்த சுவாதியிலேருந்து பூராட நட்சத்திரம் வரைக்கும் அந்த சந்திரனுடைய பயணம் இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. மகர சங்கராந்தி என்று மகர மாசத்தையே சொல்வார்கள் உங்களுடைய ராசியின் மாதம். ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கல் அன்று மகர சங்கராந்தி வந்துடும். உத்தராயண புண்ணியகாலம், சூரியன் எழுச்சியுடன் உள்ளே வந்துடுவார். தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடும். அந்த நாளிலே புது நெல் வெடித்து புதுக்கரும்பு வைத்து புற்றாடை பூண்டு
பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவதல் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற உத்திராட நட்சத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்துக்கார சிம்மராசிக்கார சூரியன், அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது குதூகலமாக எல்லாரும் கொண்டாடுவோம். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். என்னதான் அப்பா உங்களோட சண்டை போட்டிருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வராங்க வேறு வீட்டிலேருந்துன்னா உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போது அப்பாவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எப்போல்லாம் யாருக்கெல்லாம் எந்த குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கோ அவங்க எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்க. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் போய் ஒரு 50 வயசு ஆன உடனே தான், முதிர்ந்த காலம் உடனே தான் எங்கள் அப்பாவை போல் உண்டா, எப்படி சமாளித்தாருன்னு தெரில அந்த காலத்தில் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அப்படித்தான் இந்த சனி கிரகத்துடைய வீடான மகர ராசியில் சூரியன் உள்ளே வரும்போது இவரை கொண்டாடுதல் என்ற செயல் நடக்கிறது. இவர் யாருன்னு தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு அவருடைய ஆத்ம சிந்தனையை வெளிக்கொள்வது. அதனால் மகர சங்கராந்தி ரொம்ப உசேஷ்டியாக சொல்லுவோம். அன்றைய நாளில் புதிய பண்டங்கள் எல்லாம் வைத்து சூரியனை வழிபடுவது, மனக்கவலைகளெல்லாம் நீக்கி ஆரோக்கியத்தை கொடுத்து வாழ்க்கையின் பயணத்தை நல் பயணமாக மாற்றுதல், கர்மகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நல்ல விதிகளை மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த மகர சங்கராந்தி ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசியின் போது. ஸோ மகர ராசிக்குள்ளர எல்லா கிரகங்களும் வந்துடுவாங்க 15 தேதிக்கு அப்புறம். அப்போது சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார் இந்த வாரத்தில். சுவாதி நட்சத்திரங்கிறது தொழில் அப்படிங்கிற கர்மஸ்தானம் என்கிற அதே துலா ராசிக்குள்ளேருந்து வரார், குருவினால் பார்க்கப்படுகிறார். தொழிலில் முன்னேற்றத்தோடு லாபத்தையோடு வெற்றியோடு உங்களுக்கு வந்து சேர்வார். விரயங்கள் இருந்தால் குறைத்து சுபவிரயமாக மாற்றுவார். அதனால் குடும்பத்தில் நிறைய விசேஷங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். தை அமாவாசை 18ஆம் தேதி இருக்குது. அன்றைய நாளிலே அவசியம் தான தர்மங்கள் செய்ய, உங்கள் வாழ்க்கையிலே பித்திருக்காரியங்கள் செய்த பின்ன செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருக்கும்போது ரொம்ப உசஸ்தி. அதனால் உங்களுக்கு லாபங்களும் மோட்ச வாழ்வும் கிடைக்கும். 73 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.